காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு கர்த்தர் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை எஸ்தருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தை இங்கே மொர்தெக்காயின் இடத்திலிருந்து எஸ்தருக்கு நேராக வருகிறதை பார்க்கிறோம். இங்கே யூத பெண்ணான எஸ்தர் இங்கே ராணியாக இருந்து கொண்டிருக்கிறாள். அதிகாரமுள்ள அகஸ்வேரு ராஜாவுடைய சந்நிதியிலே அவள் ராஜஸ்திரியாக இருந்து கொண்டிருக்கிறாள். அந்த நாட்களில் யூதர்களுக்கு அழிவு தீர்மானிக்கப்படுகிறது. ஆமான் என்கிறதான ஒரு மனிதன் யூதர்களை அழிக்கும்படியான காரியங்களை எல்லாம் அவன் திட்டமிட்டு காரியங்களை அவன் நகர்த்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அழிவு வாசல் படியிலே வந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில் யூத ஜனங்களை காப்பாற்றுவதற்கான சூழ்நிலை மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது. அந்த நேரத்தை மொர்தெக்காய் அந்த காலத்தை புரிந்து கொள்ளுகிறார், நிதானிக்கிறார். ஆனால் எஸ்தருக்கோ அந்த காலத்தின் அவசரம் புரியவில்லை. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அவசரம் என்று ஒன்று இருக்கிறது, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவசியம் என்று ஒன்று இருக்கிறது, அதையும் தெரிந்து கொள்ளணும். நிறைய பேருக்கு இந்த அவசரத்திற்கும் அவசியத்திற்கும் உள்ள வித்தியாசம் தெரியறது கிடையாது. அவசியம் என்பது நிறைய விஷயம் இருக்கும். இதுல பல விஷயங்கள் நமக்கு அவசியமாக இருக்கும். நாம ஜெபிக்கிறது அவசியம், வேதத்தை வாசிக்கிறது அவசியம், ஊழியம் செய்யறது அவசியம், சொந்த காரியங்களை கவனிப்பது அவசியம், வேலைக்கு போறது அவசியம், தூங்குறது அவசியம், சாப்பிடுறது அவசியம். எல்லாமே அவசியம்தான். எதுவுமே அவசியம் இல்லாத கிடையாது, எல்லாமே அவசியம்தான். ஆனால் அவசரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அவசரம்ங்கிறது என்னன்னா, உடனடியா இமீடியட்டா செய்ய வேண்டிய காரியம். அவசியம், எல்லாமே அவசியம்தான். சாப்பிடுறது அவசியம்தான் இல்லையா, தூங்குறது அவசியம்தான், எல்லாமே அவசியம்தான். ஆனால் அவசரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அவசரம்ங்கிறது என்ன? உடனடியாய் செய்யப்பட வேண்டும். டாப் ப்ரியாரிட்டி அதுக்கு கொடுக்கணும், அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அவசியமானதை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவசரமானதை உணராமல் இருக்கிறார்கள். அதான் நிறைய பேருடைய தவறு. அவசியமானதை செய்யறாங்க. கேட்டா இது அவசியம் தானே, நான் வேலைக்கு போகணுமே அவசியம் தானே, நான் சம்பாதிக்கணுமே அவசியம் தானே, நான் சாப்பிடணுமே அவசியம் தானே, நான் தூங்கணுமே அவசியம் தானே, நான் கடைக்கு போகணுமே பர்ச்சேஸ் பண்ணணுமே அவசியம் தானே, இதெல்லாம் இல்லாம என்ன பண்றது, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் எனக்கு தேவையா இருக்குது, இதெல்லாம் அவசியம் தானே அப்படிங்கிறோம். அவசியம்தான், யார் இல்லைன்னு சொன்னது, அவசியம்தான், எல்லாமே அவசியம்தான். ஆனால் அதை தாண்டி அவசரம் ஒன்று இருக்குதே, அதை கவனிக்கிறது இல்லை. ஆபத்து வாசல்ல விளிம்பிலே நிற்கிறதே, அதை நிறைய பேர் புரியறது இல்லை. எஸ்தர் மாதிரி இந்த இடத்துல இருக்கிற நிலைமை, இந்த நிலைமையில் இருக்கிறவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறார். அவசரத்தை புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமையில் இருக்கிறவர்கள், அவசியத்தை மாத்திரம் கவனித்துக் கொண்டு தங்களுக்கு கிடைத்த சுகபோகத்திலே மகிழ்ந்து களி ஊர்ந்து கொண்டு, தனக்கு கிடைத்த ராஜபோகத்திலே ராஜ மகிமையிலே சந்தோஷமாய் நிம்மதியாய் இருந்து கொண்டு, எல்லா விதமான சகல வசதிகளோடு நிம்மதியாய் அவசரத்தை உணராமல் அவசியத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள். ஒன்று சொல்ற, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அவசியத்திற்கும் அவசரத்திற்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியும். இந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் என்பதை புரிய வேண்டும். ஆண்டவர் நமக்கு வேதத்திலே எழுதி கொடுத்து எச்சரிப்பாய் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலையை நாம் அறிய வேண்டும் இல்லையா. சில வருஷங்களுக்கு முன்பாக கொள்ளை நோய் உலகத்தையே கலக்கியது. அதெல்லாம் எதிர்பார்க்காத ஒன்று. எந்த நம்முடைய ஜெனரேஷன்ல யாருக்குமே அப்படி நம்ம சந்தித்தது கிடையாது. முழு உலகமும் அப்படியே ஸ்தம்பித்து போகிற நிலைமை. இதெல்லாம் யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு காரியம். அப்போ அதெல்லாம் நடந்தது. அப்ப இதெல்லாம் பைபிள் ஏற்கனவே ஆண்டவர் சொன்னதுதான் நடந்தது.
வேதத்தை படிக்கிறவர்களுக்கு அது ஆச்சரியமா இல்லை, ஏன்னா அது சொல்லி இருக்கு, நமக்கு தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு இது புரியாத புதிரா இருந்துச்சு. அது அடுத்தது, ஆண்டவர் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். சில வருஷங்களுக்கு முன்பாக நம்ம அது ஒரு யுத்தம் எப்பயாவது ஒண்ணு நடக்கும். சீனியர் புஷ் இருந்த காலத்தில் அமெரிக்கத்துக்கும் ஈராக்குக்கும் நடுவில் ஒரு யுத்தம் நடந்துச்சு. மறுபடியும் ஜூனியர் புஷ் இருந்த காலத்துல மறுபடியும் நடந்துச்சு. அதன் பிறகு ஏதோ சின்ன சின்ன யுத்தங்கள் அப்படி நடக்கும். ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது ஒரு பெரிய யுத்தமாக இந்த நாட்களிலே காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் பல தேசங்கள் பாதிக்கப்படுகிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதை ஒரு செய்தியாக மாத்திரம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிற காலம் இது அல்ல. இந்த காலத்தை நம்ம நிதானிக்கணும். காலத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமேன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? ஆண்டவர் தெளிவா கேட்கிறார். அன்றைக்கு இருந்ததான சதுசேயர்களை பார்த்து கேட்டார், காலத்தை தான் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. ஒரு நாள் காலையில செவ்வானம் விட்டு இருக்கிறது என்றால் அன்றைக்கு மழை பெய்யும்னு சொல்றீங்களே, காலத்தை காலையில உதிக்கிற சூரியனை வச்சே இன்னைக்கு மழை பெய்யும், சாயங்காலம் மழை பெய்யும் நிதானிக்கிறீங்களே, எவ்வளவு தெளிவா காலத்தை நிதானிக்கிறீங்க. அதே போல இந்த காரியங்கள் நான் சொன்னதெல்லாம் நடக்கிறதை பார்க்கும் பொழுது இந்த காலத்தை நீங்கள் நிதானிக்காமல் இருக்கிறது என்னங்கிறார் ஆண்டவர். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்னதெல்லாம் எழுத்தின்படி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே யாருக்குமே இந்த வெளிப்பாடு கிடையாது. வேத புத்தகத்தை வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மட்டுமே இது புரியக்கூடிய விஷயமாக ஆண்டவர் வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது காலம் மிகவும் கடைசியா இருக்கிறது. நாம் அவசியத்தில் மட்டுமல்ல, அவசரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை புரிய வேண்டும். இதைத்தான் இந்த இடத்துல மொர்தெகாய் சொல்றாரு, இந்த காலத்திலே நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும். இந்த காலம் நீ மௌனமாய் இருக்கக்கூடிய ஒரு காலம் அல்ல. நீ மௌனமாய் இருந்தீனா ஆண்டவர் செய்ய நினைக்கிற வேலையை எப்படியாவது செஞ்சிருவார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் என்னைக்குமே செய்ய வேண்டிய காரியத்தை சிலதெல்லாம் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் மாற்றவே முடியாது. ஒரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையில சில ஏதோ விஷயம்னா கூட அப்படி முன்ன பின்ன சின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உலகத்திலே கர்த்தர் ராஜ்யங்களிலே நடத்துகிறதான தெய்வ திட்டங்கள் எல்லாமே என்னைக்குமே மாற்ற முடியாது. என்னைக்குமே அதை திருத்தவே முடியாது. அவ்வளவுதான். எழுதுனதுதான். திட்டமிட்டது தான். அந்தந்த நேரத்துல அந்தந்த காரியங்கள் நடந்தே ஆகணும். இப்ப நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக யோவான் ஸ்நானன் பிறக்கணும். 6 மாதத்துக்கு முன்னால பிறக்கணும். ஆகியனாலே மரியாளை கேப்ரியல் தூதன் சந்திக்கிறதற்கு 6 மாசத்துக்கு முன்பதாகவே இங்கே அதே கேப்ரியல் தூதன் சகரியாவை சந்திக்கிறார். புரியுதுங்களா? அப்போ மரியாளை சந்திக்கிறதுக்கு அனுப்பப்பட்ட அதே கேப்ரியல் சகரியாவை சந்திக்கிறதுக்கு அனுப்பப்படுறார். எப்போ? 6 மாசத்துக்கு முன்னால. 6 மாசத்துக்கு முன்பாக தேவாலயத்திலே தூபம் காட்டி கொண்டிருக்கிறதான சகரியாவின் இடத்திலே அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே கேப்ரியல் நின்று சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக சொல்லிட்டே போறார். கர்த்தருக்கு முன்பாய் பெரியவனாய் இருப்பான், பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகளிடத்துல திருப்பான், எல்லாம் சொல்லி முடிக்கிறார். சகரி எல்லாம் கேட்டுட்டு நிதானமா கேட்டுட்டு, இவைகள் எப்படி ஆகும்? நான் கிழவனாய் இருக்கிறேன், நான் என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே, இது எப்படி ஆகும் கேட்டார். எல்லா காரியத்தையும் கேட்டு முடிச்சுட்டு, இது எப்படி ஆகும்? நான் கிழவனாய் இருக்கிறேனே, என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே. உடனே ஆண்டவர் கேப்ரியல் தூதனுடைய வாயில அடுத்த வார்த்தையை போடுறாரு. எப்படி ஆகும் தானப்பா கேட்கிறேன்? ஆகும், சொல்றேன். தகுந்த காலத்தில் நிறைவேற வேண்டிய கர்த்தருடைய வார்த்தைகளை நீ விசுவாசியாமல் போனபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனா இருப்பாய். அது அடையாளம். எப்படி ஆகும்னு கேட்டல, அதுக்கு இந்த அடையாளம். தகுந்த காலத்தில் நிறைவேற வேண்டிய இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன? யோவான் பிறக்கணும். அதை நீ விசுவாசியாமல் எப்படி ஆகுன்னு கேட்டல, அதுக்கு இன்னைக்கே உனக்கு அடையாளம். இன்னையிலிருந்து நீ பேச மாட்ட. அடுத்த 10 மாசத்துக்கு உனக்கு பேச்சு கிடையாது. அடுத்த 10 மாசம் நீ ஊமையா இருப்ப. இதுதான் இன்னைக்கே உனக்கு அடையாளம் காட்டப்படுகிறது. சொல்லப்பட்ட உடனே சகரியாவின் வாய் அடைக்கப்பட்டது. அதோடு அடுத்த 10 மாதம் கழித்து யோவான் பிறந்த பிறகு அவனுடைய வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் பாருங்க, சகரியா இப்படி கேட்டதுனால யோவானுடைய பிறப்பை இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு தள்ளி வைக்க முடியாது. யோவானுடைய பிறப்பு 6 மாசத்துக்கு தள்ளி வச்சா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் 6 மாசம் தள்ளி வைக்கணுமே.
இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்க முடியாது, மாத்தவே முடியாது. அப்போ காலத்தையும் சூழ்நிலைகளையும் மாத்த முடியாது. அதுக்காக சகரியாவும் ஊமையாக்கினாலும் பரவாயில்ல, தகுந்த காலத்தில் நிறைவேற வேண்டியது நிறைவேறிய தேரும். அதை நம்ம மறக்க கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்பொழுது சம்பவிக்க வேண்டும் என்பது ஆண்டவர் தீர்மானித்த ஒன்று இல்லையா? அவருடைய திட்டமிட்ட ஒன்று. அப்ப அதற்கான வேலைகள் உலகத்திலே நடக்குது, தேவராஜ்யத்திலே நடக்கணும். உலகத்திலே நடக்குது. உலகம் அதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. தன்னை அறியாமல் இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளங்களை உலகம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவர் சொன்னதெல்லாம் தங்களை அறியாமலே இந்த இடத்திலே உலகம் செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு செய்யறவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு யுத்தம் பண்றாங்க இல்லையா? உலகத்துல ஈரான் தேசம் பண்ணுகிறது, உலகத்தின் பல தேசங்கள் அதுல பண்ணுது. அவங்களுக்கு தெரியாது ஏன் பண்றோம்னு, அவங்களுக்கே தெரியாது. ஆனா பண்றாங்க. ஏன் பண்றோம் தெரியாது. இது எல்லாமே நடக்கும். ஏன் நடக்குதுன்னே தெரியாது. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி பவனி வந்தார் எருசலேமுக்கு நேரம். அதை செய்யும் பொழுது யாருக்குமே தெரியல, ஏன் செய்யணும்னே தெரியல. எதுக்கு செய்யறோம்? திடீர்னு கழுதை கொண்டு வாங்கினா கழுதை தான் கொண்டு வர சொன்னாரே தவிர, வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து கழுதின் மேல் விரிக்கவும், வஸ்திரங்களை எடுத்து அது நடந்து வருகிற அந்த வழியெல்லாம் விரிக்கவும், மரக்கடைகளை உடைத்து அந்த வழியில போடவும், குருத்தோழிகளை பிடித்துக் கொண்டு ஓசனான்னு சொல்லி அவரை துதிக்கிறதும், இது எல்லாத்தையும் தாங்க ஏன் செய்யணும்னு தெரியாமலே செஞ்சாங்க. ஆனால் அதெல்லாம் மீகா தீர்க்கதரிசி இதெல்லாம் ஏற்கனவே எழுதியிருக்கிறான்றது பின்னால் அவனுக்கே தெரிஞ்சது. ஓஹோ, தீர்க்கதரிசி சொன்னதுபடிதான் நம்ம பண்ணிருக்கிறோம், நமக்கே தெரியாம பண்ணிட்டோமே என்றார். அதே போலதான் இன்றைக்கு யுத்தங்கள் நடக்கிறது என்றால், யுத்தம் செய்யறவங்களுக்கு கூட தெரியாது ஏன் பண்றோம். ஆனால் அவைகள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ கர்த்தரை அறியாத நபர்கள், தேசங்கள் கூட, கர்த்தரை அறியாத ராஜாக்கள் கூட ஆண்டவருடைய வார்த்தையின்படிதான் நடந்துட்டு இருக்கிறாங்க. புரியுதா? ஒரே ஒரு வார்த்தை இப்ப நான் ஃபைனல்ல சொல்றேன். கர்த்தரை அறியாத ராஜாக்கள் கூட, கர்த்தரை அறியாத தேசத்தை ஆளுகிறவர்கள் கூட தங்களை அறியாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் நடக்கிறாங்க. ஆனா கர்த்தரை அறிந்திருக்கிற நாமோ அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமான்றதான் கேள்விக்குரிய விஷயம். திருப்பி சொல்றேன், கர்த்தரை அறியாதவர்கள் அவர்கள் கூட தங்களை அறியாமலே கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை அறிந்திருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குரிய காரியம். அப்ப இந்த நாட்களிலே நம்முடைய காரியம் என்ன? தேசத்திற்காய் எழுப்புதலுக்காய் ஜெபிக்கணும். புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறுவதற்காக ஜெபிக்கணும். அதற்காக பிரயாசப்படணும். இந்த காலத்திலே நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்புகிறார். இது மௌனமாய் இருக்கக்கூடிய ஒரு காலம் அல்ல. இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் ஜெபிக்கணும். அர்ப்பணியுங்கள். ஆண்டவருடைய வருகைக்கான வழியை ஆயத்தப்படுத்துகிற வேலையை பாருங்கள். சொந்த காரியத்திலே மூழ்கி போகாதீங்க. உங்களுக்கு கிடைத்த ராஜ மேன்மையிலேயே கலிகூர்ந்து கொண்டிருக்காதீங்க இல்லையா? நம்மளையும் கர்த்தர் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் கர்த்தர் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராஜ மேன்மையிலேயே கலிகூர்ந்து கொண்டிருக்கிற காலம் இது அல்ல. இந்த காலத்திலே நாம் மௌனமா இருக்கக்கூடாது. யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து வரும் என்று சொன்னது போல நாம் அமைதியா இருந்தால் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியாமல் வேறொருவரை கர்த்தர் எழுப்பி பயன்படுத்துவார். இன்னைக்கு சொல்லுகிறேன், தெய்வ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இதற்காக பிரயாசம் எடுக்கணும், பாரப்படணும், ஜெபிக்கணும். நம்முடைய சொந்த வேலைகளிலே மூழ்கி விடக்கூடாது. அவசியமானதுதான். நிறைய விஷயம் நீங்க செய்யறதுலாம் அவசியமானதுதான். அவசியமானதிலே மூழ்கி போகாதீங்க. அவசரமானது ஒண்ணு இருக்கிறது. அந்த அவசரமானதை கவனிக்கிற ஒரு நிலை நமக்கு இருக்கணும். அந்த நிதானிக்கிற பக்குவம் நமக்கு இருக்கணும். அதை செய்கிறதிலே நம்மை உட்படுத்தி கொள்ளணும். ஆகியான நாட்களிலே கர்த்தர் இந்த கடைசி காலத்தின் தேவ திட்டத்திற்கு உங்களை உட்படுத்தி கொள்ளுங்கள்ங்கிறார். தேவ பிள்ளைகள் நிர்விசாரமாய் இருக்கிற காலம் இது அல்ல. ஆண்டவருக்காக நம்ம செயல்படுவோம், தேவராஜ்யத்தை கட்டுவோம், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான வழி ஆயத்தப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், சபையை எடுக்க போகிறார். அப்படி எடுக்கப்படுகிற கூட்டத்திலே நீங்களும் நானும் பங்கு பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்காக நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு உணர்வையும் எச்சரிப்பையும் கொடுக்கிறீங்க.
தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நாங்கள் உம்முடைய காரியத்தின் அவசரத்தை புரிந்து ஆண்டவரே உம்முடைய காரியத்தில் எங்களை உட்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. வீணான வாக்குவாதங்களிலும் வீணான பேச்சுக்களிலும் வீணான சிந்தனைகளிலும் வீணான செயல்களிலும் எங்களை உட்படுத்தி ஆண்டவரே உமக்குரிய காரியத்தை அசட்டை பண்ணி விடாதபடி தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் காரியங்கள் எல்லாம் உடைய சித்தத்தின்படி இருக்கட்டும். அவசரத்தை புரிந்து கொண்டு நடக்கிற இருதயம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுவதாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நீங்க மகிமைப்படுவதற்காக சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.